புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். கெடார் பகுதியைச் சார்ந்த நாங்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற மக்களை உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சிற்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று அன்று நம்முடைய முன்னவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று நாடு இருக்கிறது, ஆட்சி கள்ளச்சாராய ஆட்சியாக இருக்கிறது. இதை மாற்றுவது யார்? அன்பு மக்களை நீங்க தான் சிந்திக்கணும். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதனையும் சாதித்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளைவதில்லை. இந்த தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்றார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இன்றைக்கு தொடர்ச்சியா 12 நாட்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய அன்பு தங்கை, உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சுட்டு வராங்க. ஓடி வந்து இளைய பிள்ளைகள் கையை உயர்த்தி காட்டுகின்றார்கள். உண்மையில் நாம் தமிழனுடைய கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. மட்டை பந்து விளையாடுகின்ற விளையாட்டு வீரர்கள் உண்மையில் விளையாடுவாங்க, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அவர்கள் வேட்பாளர் பேசுகிறேன் என்று சொன்ன உடனே வந்து நின்று கேட்கிறாங்க. இது மாற்றம் அல்லவா? இது பெரிய புரட்சி. தைரியமான பொண்ணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்ப நடந்தது சொல்றேன். வாழப்பட்டுங்கிற பகுதி கடைசியா இந்த பரப்புரைக்கு வரக்கு முன்னால் நடந்த இடம். அங்க வந்து திமுக கொடியை பிடிச்சிட்டு நம்முடைய பெரிய பொண்ணு சித்த பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. மக்கள் பெரும் கூட்டமா அங்க நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா நான் கூட நினைச்சேன், என்னடா என்ன பேச போறோம் அப்படின்னு. முதலாக அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறா, எதுக்கு பெரியப்பா சித்தப்பா என்னுடைய மக்களை அடிமையா வச்சிருக்கீங்க? இலவசங்களுக்கு எதுக்கு கையேந்த வைக்கிறீங்க? நீங்க கொடுக்கிற காசுக்கு இந்த சாலை பாரு, சாக்கடை சாலையில ஓடுது, கழிவுநீர் சரியா வெளியேறல, அதை கட்டித்தரலான்னு கேட்டா உங்களுடைய வேட்பாளர். நான் அதைத்தான் சொல்றேன், தைரியமான பொண்ணு. இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய பெண்ணாக உங்களுடைய வேட்பாளர் அபிநயா அவங்க இருப்பாங்க. இதுல மாற்றமே கிடையாது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? மக்களிடம் பல கேள்விகளை சிந்திக்க முன்வைத்தால் உண்மையில் அவள் கேட்ட கேள்விகளுக்கு திமுக காரங்க நட்ட கொடியை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த தம்பிக காணொலி எடுத்து இருக்கும் பாருங்க. கொடியை பிடுங்கிட்டு போயிட்டாங்க, பதில் எடுத்து சொல்லல, நேருக்கு நேர் கேள்வி கேட்கிறா. அதே போலதான் மக்களும் கைதட்டி சிந்திச்சிருக்காங்கிறதுக்கான அடையாளத்தை சொன்னாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மன்னன் முட்டாளாக இருக்கக்கூடிய தேசத்தில் மக்கள் புத்திசாலியாக இருந்து எந்த பயனும் இல்லை. நீங்க முட்டாளா இருக்க போறீங்களா, இல்ல முட்டாள் அரசராக இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை மாற்ற போறீங்களாங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கு. கட்டற்ற வானிலை தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை, காலமா கிழவனை ஞாலமோ கடவுளோ கடும் சிறை வைத்ததில்லை, மொட்டென்று வந்து வெண் மலராகும் முல்லை மூடி வைத்தாரும் இல்லை. இப்படி இயற்கையாக யாரும் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது, இயற்கையாக தடை செய்ய முடியாத பொழுது 60 ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு, திராவிட ஆட்சிக்கு அடிமையாக மீண்டும் இருக்க போகிறோமா, அல்லது தன்மானத்தோடு தமிழன் என்ற பெருமிதத்தோடு உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு மைக் சின்னத்தில் வாய்ப்பு தர போறீங்களா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி. நாம் தமிழர். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள்.